அம்மா, உடம்புக்கு எப்படிமா இருக்கு? உடம்புக்கு என்னப்பா, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு காலா காலத்துல கல்யாணம் செய்து வைக்க முடியலையேங்கிற கவலைதான் என் மனசு நாளுக்கு நாள் அடிச்சுக்கிட்டு இருக்குமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஏமா, அண்ணன் எனக்காக ஏதோ சம்பந்தம் பார்த்து வச்சிருக்காருன்னு சொன்னீங்களே, அந்த மாப்பிள்ளை தங்கச்சிக்கு முடிச்சுட்டா? மூத்தம் இருக்கும்போது இளையவளுக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும்? அப்படியே செஞ்சுட்டா கூட மத்தவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அப்பா, இப்படி ஒரு மகை இருக்காங்கிறதையே மறந்துடுங்க. மறந்துட்டம்மா. என்னைக்கு அந்த கோபால் மனைவியே கதின்னு நம்ம எல்லாம் மறந்துட்டு போனானோ அன்னைக்கே மறந்துட்டேன். எனக்கு பிள்ளைய நீதான், பொண்ணு நீதான். நடந்து போனது நினைச்சு ஏன்பா கவலைப்படுறீங்க? அம்மா, நேரம் ஆயிடுச்சு, நான் ஆஸ்பத்திரி போய் மருந்து வாங்கிட்டு வரேன். டாக்டர் உள்ள ஒரு பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு, ஒரு 5 நிமிஷம் உள்ள உட்காருங்கப்பா. என்ன மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? பெருங்குடியில பிறந்தவனா குடிக்காம இருக்க முடியுமா? ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல. யாராவது டாக்டர் உங்களை குடிக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்களா? பிராண்டியையும் விஸ்கியை விட மயக்கம் தரக்கூடிய ஒரு லேடி டாக்டர் என்ன குடிக்க வேணாம்னு சொன்னாங்க. ஓ, லவ் அஃபேரா? ஆனா மிஸ்டர் ஆனந்த், இப்போ இந்த டாக்டர் சொல்ற அட்வைஸ் நீங்க கொஞ்சம் கேட்டாகணும். குடிக்கிறது ஆபத்து, திடீர்னு குடிக்கிறத நிறுத்துறது ஆபத்து. இப்போ உங்க உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தினமும் காலையில 2 ounce பிராண்டி, சாயங்காலம் 2 ounce பிராண்டி நீங்க குடிச்சே தீரணும். நோ டாக்டர், நான் குடிக்க மாட்டேன். என்னால குடிக்க முடியாது. மிஸ்டர் ஆனந்த், நீங்க மதுவா நினைச்சு குடிக்க வேண்டாம், மருந்தா நினைச்சு குடிங்க. உங்க உடல் நலத்துக்காகத்தான் சொல்றேன். என் உடம்ப பத்தி எனக்கு கவலை இல்லை டாக்டர். உயிரே போனாலும் சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஆல்ரைட், எதுக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஓகே டாக்டர், பட்டுமா? லதா, குடிங்க. இது யாரோட ரத்தம்? மன்னிக்கணும். நான் எதுக்காக இதை குடிக்கணும்? நீங்க உயிரோட வாழ்றதுக்காக. நான் யாருக்காக உயிரோட வாழணும்? உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்காக, உங்களையே தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்காக, உங்க நன்மையே அவங்க வாழ்க்கைன்னு நினைக்கிற தொழிலாளருக்காக, உங்க ஜமீனுக்காக. உனக்காக இல்ல. ஆனா சின்னதாரே, மனசாட்சியின் குறவளையை நெரிச்சி எத்தனை நாளைக்கு பேச முடியாம தடுக்க முடியும்? உன் இதயத்தை நீயே வஞ்சிக்கிற நாடகம் எத்தனை நாளைக்கு நடக்கும்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னிய அத்தனை பேரையும் உனக்கு பிறகுதான் என் வாழ்க்கையிலேயே சந்திச்சேன். அவங்களுக்காக உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற சொல்றியா? நானே சொல்றேன், குடிங்க. வைத்தியக்காரி, நீ வேண்டான்னு விடுறதுக்கும் குடின்னா குடிக்கிறதுக்கும் நான் என்ன அவ்வளவு பலகீனமானவன்? நாளுக்கு நாள் செல்லரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டுக்குள்ள எதுக்குமே கலங்காத இதயம் ஒண்ணு இருக்குங்கிறத மறந்துடாதே. உங்க மன உறுதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், கோழையை போல உங்க வாழ்க்கையை பலியாக்கிடாதீங்க. கோழையா இருக்கிறவன் தான் வாழ்க்கையை காதலிப்பான். ஆனா இதயம் உள்ளவன் காதலை தான் நேசிப்பான். அந்த காதலுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். அப்படி சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீடோழி வாழணும். தயவு செஞ்சு டாக்டர் சொல்றபடி கேளுங்க. அப்படி நான் என் கேள்விக்கு பதில் சொல். என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு வைக்கிறேன்?
நீ என்ன காதலிச்ச, உன் இதயத்துல எனக்கு இடம் கொடுத்த, என் வாழ்க்கையில உனக்கு ஒரு பங்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் இப்படி எல்லாம் பேசுற. இல்ல இல்லன்னு சொல்லு. உன்னால சொல்ல முடியாது. உன்னால எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியாதோ அதே மாதிரி என்னால குடிக்க முடியாது. அப்ப நீங்க விழ வேண்டியதுதான். எவ்வளவு சீக்கிரம் இந்த மரம் விழுகணுமோ அவ்வளவு சீக்கிரம் விழ வேண்டியது. லதா, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் இதய கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும். கூப்பிட்டீங்களாமா? ஆமாப்பா, பொன்னையா கடிதம் எழுதியிருக்கான். என்ன எழுதிருக்கான்? அன்னைக்கு அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சாதான் தம்பியை காப்பாத்த முடியும்னு சொன்னேன். நீ சொன்னபடியே நானும் செஞ்சேன். என்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பழிய ஏமாற போறீங்க? நான் எனக்காக சொன்னேன், உங்களுக்காக, உங்க அன்பு மகன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த யோசனை சொன்னேன். ஆமாப்பா, நாம ஒண்ணு நினைச்சோம், நடந்தது வேற ஆயிடுச்சு. ஆனந்த் உடல்நிலை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கான்ப்பா. அப்படின்னா அவன் சீக்கிரம் செத்து போயிடுவானா? குமார், என்ன சொன்ன? நீ என்னடா சொன்ன? சீ, நீ மனுஷனா மிருகமா? உங்க பிள்ளைதானம்மா. அட பாவி, சும்மா இருக்கமா. இன்னும் 2 நாள் போனா ஜாலியா குடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துடுவான். காதலாம் காதல், பெரிய மஜ்னு இவரு. இவனை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாதுடா, உனக்கு தெரியாது. அந்த அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அது எனக்கும் தெரியாம போயிடுச்சு. அம்மா, அம்மா, கண்ணா, உங்க அக்கா எங்கப்பா? வெளியில போயிருக்கவா? தாத்தா தாத்தா, சின்னதருக்கு எப்படி தாத்தா இருக்கு? அவர் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிடுவார் போல இருக்குப்பா. தாத்தா தாத்தா, நான் சின்னதரைய பார்க்கணும் போல இருக்கு. என்ன கூட்டின்னு போறீங்களா? வா, வா. சின்னதரே, அக்கா இல்ல வரமாட்டான். எனக்கு நல்லா தெரியும் வரமாட்டான். ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவன். ஆனா அவட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அகம்பாவம் தான். ஏன் வரல தெரியுமா? என் மேல அவளுக்கு கோபம். அப்படி நான் என்ன கேட்டேன்? ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். இப்போ தான் கேட்கிறேன், ஏன் இப்படி செஞ்சா? ஏன் திருடுனா? எதுக்காக திருடுனா? என் இதயத்தை. அவன் நினைக்கிறபடி என் மேல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அவளை நேரா என்கிட்ட வந்து உங்களை காதலிக்கலன்னு சொல்ல சொல்லு. உங்ககிட்ட எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்ல சொல்லு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும், அந்த நிமிஷமே நான் குடிக்கிறேன். குடிச்சிட்டு உயிரோட இருக்கிறேன். ஆனா யாருக்காக நான் உயிரோட இருக்கணும்? யாருக்காக? அப்புறம் என்ன சொன்னாரு? என்ன காதலிக்கலன்னு சொல்ல சொல்லு, எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்ல சொல்லு. அப்படி நீ சொன்னா அவர் குடிப்பாரா, குடிச்சிட்டு உயிரோட இருப்பாரா? அப்படியா சொன்னாரு? ஆமா, அப்படி 2 வாட்டி சொன்னாரு. சொல்லிருக்கா? சொல்றேன், நான் அவருக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்பா, நான் கல்யாணம் செய்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா அது? அண்ணன் எனக்காக பார்த்து வச்சிருக்கிற அந்த சம்பந்தத்தை சீக்கிரமா நிச்சயம் பண்ண சொல்லுங்க. அக்கா, உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை எனக்காக செஞ்சுக்க போறீங்க? வேண்டாம்க்கா. லக்ஷ்மி, உனக்காக மட்டும் இல்லம்மா, அவ எங்களையும் நினைச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா. யாருக்காகவும் இல்லை, நான் கல்யாணம் செய்துக்கணும். இந்த கல்யாணத்தினாலே எத்தனையோ பேருக்கு நன்மை இருக்கு. அதுக்காகத்தான்.